நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய பொது வீடியோ கொஞ்சம் ரொம்ப டெப்த்தான வீடியோ, மாணவர்களுக்கான வீடியோ. ஆனாலும் இது ஒரு உயர்நிலை மாணவர்களுக்கு அப்படிங்கிறதுனால எத்தனை பேருக்கு இது புரியும் அப்படிங்கிறத கொஞ்சம் என்னாலேயே கணிக்க முடியாமல் இருக்குது. ப்ரெடிக்ட் பண்ணுறதுல உள்ள சில நுணுக்கங்களை கிட்டத்தட்ட ஆன்லைன் வகுப்புகளில் 200 வகுப்பு தொட போகிறோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட 3000-4000 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். எல்லாமே கண்டென்ட் வீடியோக்கள். சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை இப்போது மெதுவாக ஜோதிடர்கள் கூட அப்படியே புரிஞ்சுக்கிட்டு மாணவர்கள் அடுத்தடுத்து அதை பெரிய அளவில் புரிஞ்சுக்கிறதுனால இன்றைக்கு தமிழ் உலகம் மட்டுமல்லாமல் வேறு இடங்கள்லையும் கூட அப்படியே அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் புரிதல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆதிபத்தியம் காரகம் இதை தாண்டி வரதும் இல்லை, ஆட்சி உச்சத்தை தாண்டி ஒன்றும் இல்லை. சுபத்துவம் அபத்துவம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஜோதிடர்கள் கூட, பெரிய ஆசிரியர்கள் கூட இன்றைக்கு ஒளியின் அமைப்பில் கிரகங்களின் ஒளி, நட்சத்திரங்களின் ஒளியை வாங்கி கிரகங்களின் ஒளியை வாங்கி செயல்படுகுதுன்ட்டு அப்படியே ஒளியாக இப்போ கொஞ்சம் லேசாக ஜோசியத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்களை இவ்வளவு தூரம் பேச வச்சதே இந்த சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய சில உண்மை தன்மைகள் தான். இன்றைக்கு 2 விதமான ஜாதகத்தை காட்ட போகிறேன். மேம்போக்காக பார்க்கும் பொழுது அப்படி ஒன்றும் பெரிய ஒரு நேற்று வந்த ஜாதகம், ப்ரெடிக்ஷனுக்கு வந்த ஜாதகம். மேம்போக்காக பார்க்கும் பொழுது லக்னாதிபதி நீச்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்திற்குமே சரியில்லாத இந்த சில பழைய காலத்து ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி குப்பை ஜாதகம் பீட ஜாதகம் அப்படின்னு தள்ளி விடுற மாதிரியாக தெரியக்கூடிய, அதே நேரத்தில் உயர்ந்த நிலையில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இதை நான் சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் நான் சுருக்கமாக வேறு விதமாக சொல்லுவேன். எல்லா கிரகங்களும் குருவோடு தொடர்பு கொண்ட ஒரு ஜாதகம் இந்த பக்கம் போட போகிறேன். எல்லா கிரகங்களும் சனியோடு தொடர்பு கொண்ட ஒரு ஜாதகத்தை போட போகிறேன். இதில் என்னன்னா, எல்லா கிரகங்களும் குருவோடு தொடர்பு கொண்டு பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். 30 வயது உள்ள வாலிபர், நேற்று வந்தவர். அவருக்கு எதிர்காலம் இப்படி இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். எதிர்காலம் என்பது இன்னும் தெரியாத காலம். அதே நேரத்தில் அந்த 30 வயது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அதை வச்சு அவர் எதிர்காலத்தை நம்பித்தான் ஆகணும். ஆமான்னு சொன்னார். அவருடைய ராகுபுக்தி, உங்களுடைய ராகுபுக்தி அட்டகாசமாக இருந்திருக்குமே, சனி செவ்வாய் தொடர்புகள் ராகு பெறக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த ராகுபுக்தி தான் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான நல்ல பலன்களை கொண்டிருக்கும்னு சில காரண காரியங்களோடு சொல்லும்போது, இந்த 30 வயது வாலிபர், ஆமா குருஜி, இதுவரைக்கும் இந்த 30 வயதில் அந்த ராகுபுக்தி மாதிரி, சுக்கரதசை ராகுபுக்தி மாதிரி எனக்கு எதுவுமே நல்ல பலனை செய்யலை அப்படின்னு சொன்னார். ராகுதசை உங்களுக்கு இத்தகைய நல்ல அற்புதமான அமைப்புகள் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த பக்கம் எல்லா கிரகங்களும் குருவோடு தொடர்பு கொண்டு பார்ப்பதற்கு மேலோட்டமாக நல்லா இல்லாத ஜாதகம் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அதீத சூட்சும அமைப்புகளின் மூலமாக பிறந்ததிலிருந்து இன்று வரை நன்றாக இருக்கக்கூடிய ஒரு 30 வயது வாலிபர் பிற்பாடும் கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்குமே அவர் நல்லா இருக்க போகிறார். அது மாதிரியான ஒரு ஜாதகத்தையும் போட்டுட்டு இந்த ஜாதக விளக்கம் முடிந்ததற்கு பிறகு எல்லா கிரகங்களும் சனியோடு தொடர்பு கொண்ட 63 வயதான என்னுடைய நண்பருடைய ஜாதகத்தையும் போட போகிறேன். இதில் என்னென்னா, 30 வயது வாலிபருக்கு நான் எதிர்காலத்தை சொல்லி இருக்கிறேன். அது இன்னும் 10 வருஷம் கழித்து 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே தான் அது நடக்க போகுது. இந்த பக்கம் எல்லா கிரகங்களும் சனியோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பர் 63 வயசை டச் பண்ணிட்டார். அவருடைய கடந்த காலம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த ஜாதகத்தையும் போட போகிறேன். முதல்ல சாதாரண ஜாதகத்தை போல தெரிந்து எல்லா கிரகங்களும் குருவோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற ஜாதகம் இப்போது வருகிறது. நேற்றைக்கு பலன் சொன்ன ஜாதகம் 15/1/1997 10:22 காலையில் திருநெல்வேலியில் பிறந்தவர். 30 வயது. ரேவதி நட்சத்திரக்காரங்கள்லாம் நல்லா இல்லைன்னு அடிக்கடி சொல்கிறேன். இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஜென்மச்சனியில் 7.5 சனியில் போன வருஷம் ஃபுல்லாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லாக ரேவதி நட்சத்திரக்காரங்க நல்லா இருக்க மாட்டீங்க. திரையில் இந்த 30 வயது வாலிபர், 30 வயது கூட கிடையாது, 29 வயது வாலிபருடைய ஜாதகம் வந்துருச்சு. மீன லக்னம். இதில் பாருங்கள், மீன லக்னமா கும்ப லக்னமான ஒரு குழப்பம் எனக்கு இருந்தது. 3-4 நிமிஷத்தில் லக்னம் மாறுது. 10-18க்கு பிறந்திருந்தார்னா இவர் கும்ப லக்னம். இல்லை குருஜி, எனக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் ஆர்வம் இல்லை, தவிர சந்திர கேந்திரத்தில் புதன் சுபத்துவம். இப்போ முதல்ல ஜாதகத்தை போட்டுறேன். மீன லக்னம், மீன ராசி. லக்னத்தில் சந்திரன் கேது சனி, 7ல் செவ்வாய் ராகு, 10ல் புதன் சுக்கிரன், 11ல் சூரியன் குரு. பிறக்கும்போது புதன் தசையில் ஜாதகம் வந்துருச்சு. பிறக்கும்போது புதன் தசையில் 8 வருடம் 6 மாதம்
5 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலைமையில் இப்போது இவருக்கு சுக்கிரதசை நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிரதசையில் இப்போதைக்கு சனி புக்தி 22/5/2025 22/7/2028 முடிய போகிறது. சுக்கிரதசையில் சனி புக்தி. சரி, இந்த ஜாதகர் ஆரம்பத்தில் 4 நிமிஷம் குழப்பம். 4 நிமிஷத்திற்கு முன்னாடி பிறந்திருந்தார்னா கும்ப லக்னம். சந்திரகேந்திரத்தில் புதன் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கே ஜோதிடம் ஓரளவுக்கு வரும், ஜோதிடம் புரியும். ஆமாம் குருஜி, கொரோனாலிருந்து உங்கள் வீடியோக்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஜோதிடம் ஓரளவுக்கு புரியும், எனக்கே அந்த சந்தேகம் வந்துருச்சு, நான் கும்ப லக்கணமா அல்லது மீன லக்கணமான்ட்டு. இப்போ லக்கண குழப்பங்கள் பெரிய விஷயம். லக்கண குழப்பங்கள் அப்படியே போட்டு ஆட்டுகிறது. இப்போ தான் ஜோதிடத்தில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குன்னு சொல்லுவேன். உண்மையான ஒரு விழிப்புணர்வு என்னுடைய மாணவர்களுக்கும் சரி, என்னுடைய ஃபாலோவர்களுக்கும் சரி உண்மையிலேயே வந்திருக்கு. இந்த மனுஷன் சொல்கிறது கரெக்டு தானே? யாருக்கு தெரியும் உண்மையான பிறந்த நேரம்? இப்போ தான் அதற்கான விழிப்புணர்வு. 2000ற்கு பிறகு எல்லார் கையிலையும் ஒரே மாதிரியான நேரம் இருக்கக்கூடிய இந்த செல்ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோனுடைய வளர்ச்சிகள் வந்ததற்கு பிறகு தான் நேரம் பற்றிய விழிப்புணர்வுகள் வந்திருக்குதே தவிர, கடந்த காலத்தில் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க யாருடைய நேரமும் தோராயமான நேரம் ஒரு 80-70% பேர், ஒரு 20-30% பேர். இப்போ என்னோடய நேரம்லாம் துல்லியமான நேரம், நான் ஜோதிட குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால். ஆக நேரம் பற்றிய விழிப்புணர்வு இப்போது வந்திருக்கின்ற இந்த அமைப்பில் இந்த வாலிபருக்கும் கும்ப லக்னமாக இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ண அவர் எடுத்த உடனே கட் பண்ணிட்டார். இல்லை குருஜி, என்னுடைய டைம் பர்ஃபெக்ட்டு 10:22. நான் எனக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான ஆர்வம் அமைப்புகள் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு சென்னையை விட்டு நான் தாண்டி போனதில்லை, சென்னையை தாண்டி போகிற மாதிரி ஐடியாக்களும் இல்லை. என்னுடைய தாய் தகப்பனார் இந்த மாதிரின்னு முடிச்சுட்டாரு. நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன், நீங்கள் புதன் சார்ந்த செவ்வாய் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, அதாவது முதல்நிலை சுபத்துவமாக புதனும் அதில் செவ்வாய் கலப்பில் இருக்கிறீங்க. சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதில், சாஃப்ட்வேரில் பயோ சம்மந்தப்பட்டது அல்லது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது எதில் இருக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். சாஃப்ட்வேரில் சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறேன்னார். இவ்வளோதான். சில விஷயங்களை நீங்கள் நம்பணும்னா முதல்லையே நீங்கள் என்ன பலன்களை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை ஜோதிடர் சொல்லணுன்றதுக்கு, சொல்ல முடியுன்றதுக்கு இந்த சுபத்துவ பாவத்துவ அடுக்குகள், இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் உங்களுக்கு சரியாகவே தெளிவாகவே வரும். நேற்று பலன் கேட்ட இந்த ஜாதகருக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட புதன் சார்ந்த சாஃப்ட்வேர் துறையில் செவ்வாய் சார்ந்த துறைகளுக்குள்ளாக இருக்கிறீங்க. ஏன்னா முதல்நிலை சுபத்துவம் உங்களுக்கு சூரியன், உங்களுக்கு அவயோக திசைகள் நடக்கிறதுனால சூரியனுடைய அமைப்புகள் இது வரைக்குமே உங்களுக்கு நடக்காது. ஆனால் இந்த புதனில் செவ்வாய் அமைப்பு உங்களுக்கு சூரிய திசையில் மாறும்னு அதையும் சொன்னேன். எதிர்காலத்தில் 2029க்கு பிறகு சூரிய திசை ஆரம்பித்தவுடனே இதே அமைப்பில் சூரியனுடைய துறைகளுக்குள்ளே அதை முதன்மையாக கொண்டு சாஃப்ட்வேர்லேயே லீடர் மாதிரியான அமைப்புகளில் வருவீங்கன்னு. ஆகவே இவருடைய தொழில் சாஃப்ட்வேரில் ஒன்று பயோ அல்லது சைபர் செக்யூரிட்டி அல்லது இன்சூரன்ஸ் போன்ற அமைப்புகள்னு சொன்னோன்னே நான் சாஃப்ட்வேரில் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிறேன் அப்படின்னு அவர் பதில் சொல்லிட்டார். இதிலேயே ஜோதிடம் ஜோதிடத்தை கேட்கின்ற ஒரு நபருக்கு கொஞ்சம் இது வந்துடும், நம்பிக்கையும் தெளிவும் வந்துடும். நம்ம கேட்காமையே ஜோதிடர் நம்முடைய தொழில் அமைப்போல சொல்லிட்டார். ரெண்டாவது, இந்த 30 வயது வாலிபருக்கு நான் சொன்ன பலன் அவர் எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது, தாய் தந்தை உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க, பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் கஷ்டமே பட்டதில்லை. ஆனால் அந்த ஜென்மச்சனி தான் அவங்கள போட்டு அப்படியே லேசாக அசைச்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போன வருஷம் பிறந்தவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. இந்த வருஷம் முழுக்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது இது எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகும். சுக்கிரதசையில் புதன் புக்தி வரட்டும். 2028க்கு பிறகு 31 வயதிற்கு பிறகு தான் லைஃப் அப்படியே படிப்படியாக முன்னேறும். ஆக 2028 வரைக்குமே, 2028 31 வயது வரைக்குமே எந்த விதமான அமைப்போடும் நடக்காது. ராகு புக்தி வரும்போதெல்லாம் பெரிய அளவில் யோகத்தை சந்திப்பீங்க. ராகு திசை உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கும். பிறந்து இது வரைக்கும் இந்த 30 வயசு வரைக்கும் நீங்கள் சாப்பாடு, துணிமணி, வண்டி, வாகனம், கார் போன்ற, இப்போவும் கார் வச்சுருப்பீங்க, சுக்கிரதசை வீடு வாகனம் போன்ற அமைப்புகளை நன்றாகவே கொடுத்துருக்கும். எதற்கும் கஷ்டப்படாத, 10 பைசாவுக்கு கூட ரோட்டில் சுத்தாத ஒரு ஆள் நீங்கள். நீங்கள் என் ஜாதகத்தை பார்த்துட்டு முதல்ல இப்படி சொன்னவர் நீங்கள் ஒருத்தர் தான்ட்டார் ஒரே வார்த்தையில். இது வரைக்கும் நாங்கள் போன ஜாதகம்லாம் அந்த பீடை ஜாதகம், இந்த பீடை ஜாதகம், தேராத ஜாதகம்னு சொல்லும்போது நீங்கள் வித்தியாசமாக சொல்கிறீங்க. எப்படி? நான் சொன்னேன், எப்படின்றது உங்களுக்கும் புரியும். எல்லா கிரகங்களும் குருவோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் தான் அவரே யோசிக்கிறார், ஆமாம் இல்லை அப்படின்ட்டு. லக்னம் குருவின் லக்னமாகி, லக்னம் குருவின் வீட்டில் 5 கிரகங்கள் இருக்க, குருவின் பார்வை இணைவில் 3 கிரகங்கள் இருக்க, இந்த ஜாதகம் எல்லா கிரகங்களும் குருவோடு தொடர்பு கொண்ட ஜாதகம். ராகு புக்தி மட்டும் எப்படி நல்லா இருக்கும்னு சொன்னீங்க குருஜி? எனக்கு ராகு புக்தி 2019 என்னமோ ஆரம்பிச்சதுன்னு சொன்னார். அந்த ராகு புக்தி தான் என்னோட கோல்டன் பீரியடுன்னு சொன்னார்.
22 வயதிற்கு பிறகு. சுக்கிரதசை ராகுபக்தி 2019 செப்டம்பர்ல இருந்து 2022 செப்டம்பர் வரைக்கும் அந்த 3 வருஷம் எனக்கு கோல்டன் பீரியடு. ராகுபக்தி எப்படி நான் கேட்பதற்கு முன்பாகவே ராகுபக்தி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். அதே மாதிரி ராகுதசையும் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை மிகப்பெரிய உயர்வை தரும்னு எப்படி சொன்னீங்க தெரிஞ்சுக்கலாமா? எனக்கும் ஜோசியம் தெரியும், அவரே சொல்லிட்டார். சந்திரகேந்திரத்தில் புதன் இருந்தால் சுபத்துவமாக இருந்தால் வரத்தான் செய்யுது. ராகுவிற்கு எந்த இடத்துலையும் 6-8 தொடர்புகள் வரல. ராகு இந்த இடத்துல ராஜயோகாதிபதியான 2, 9 குடையவர் மற்றும் 11 குடையவருடைய தொடர்பை பெற்று கிட்டத்தட்ட ஒரே டிகிரி பார்வையில் கேந்திரத்திலிருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி பார்க்கிறார், 11ஆம் அதிபதி பார்க்கிறார், 2ஆம் அதிபதி இணைந்திருக்கிறார், 9ஆம் அதிபதி இணைந்திருக்கிறார், 1, 10ஆம் அதிபதிகள் பார்க்கிறார்கள். ராகுவிற்கு எத்தகைய தொடர்புகள் கிடைக்குதுன்றதை கணிக்கிறது தான் பெரிய அமைப்பு. 6-8 தொடர்புகளே ராகுக்கு இந்த இடத்துல இல்லவே இல்லை. மேம்போக்கா பாருங்க, எல்லாம் ஒரு மாதிரி. லக்னாதிபதி நீச்சம் ஆனாலும் பரிவர்த்தனையான கிரகங்கள் காரகங்களை தரக்கூடிய தகுதியில் இருக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். பரிவர்த்தனையான கிரகங்கள் காரகங்களை கொடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கும். அதே நேரத்தில் அந்த நீச்சனுடைய தசை வரும்போது பலவீனம் இருக்கும். எங்கே வரப்போகுது இவருக்கு? 70 வயசுக்கு மேலே வரப்போகுது குருதசை. குருதசை வரும்போது 60-70 வயதிற்கு பிறகு தான் மனுஷனுக்கு கொஞ்சம் வேறு மாதிரியான ரிட்டையர்டு ஸ்டேஜ் வந்துடுது இல்லையா? ரிட்டையர்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது சில அமைப்புகளில் வந்துடுது. ஆக 60-70 வயதுகளுக்கு மேல் வரக்கூடிய அதுக்கு இடையில வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நன்றாக இருந்து விட்டாலே எந்த இடத்துலையும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு வகையில் சாட்சி. சரி, இந்த இடத்துல பாருங்க, லக்னாதிபதி நீச்சம் ஆனால் பரிவர்த்தனை. குருவும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்கிறார்கள். அப்போ இருவருடைய காரக அமைப்புகள் இவருக்கு கிடைக்கும். லக்னாதிபதி நீச்சமானாலும் கூட இந்த இடத்துல சப்தமி திதியில் அர்த்த சந்திரனாக இருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரன் லக்னத்தில் இருக்கிறார். லக்னத்தை ராஜயோகாதிபதி பார்க்கிறார். ராஜயோகாதிபதி பங்கப்பட்டு பார்க்குறாருங்க. சனி செவ்வாய் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே. சனி செவ்வாய் ஒரே இடத்துல. இன்னும் பார்க்க போனால் தசாநாதன் சுக்கிரனையும் சனி செவ்வாய் பார்க்குறார். ஒரே நேரத்தில் சனி செவ்வாயால் பார்க்கப்பட்ட அத்தனை கிரகங்களும் பலவீனமாகும்னு சொல்லியிருக்கிறீங்களே. ஆமாங்க, சுபத்துவம் அதற்கு விதிவிலக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ராகுவையும் செவ்வாயும் ஒரே டிகிரியில் குருவின் பார்வை இருக்க அங்கே சந்திரன் சனி போன்ற வளர்பிறை சந்திரனோடு அங்கே சனி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு தனித்தனியாக குருவும் சனியும் செவ்வாயும் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற இந்த அமைப்புகளில் சுபத்துவம் அத்தனை அமைப்புகளையும் மட்டுப்படுத்துகிறதுன்றதான் உண்மை. இந்த இடத்துல 6, 8, 12 எதுவுமே வலுக்கலை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கேந்திர கோணங்கள் தான் வலுத்திருக்கு. கேந்திரங்களில் பாருங்கள், 11ஆம் இடத்தை தவிர 3 கேந்திரங்களில் கிரகங்கள் வலிமையாக இருக்கின்றன. எப்படிங்க வலிமையாக இருக்குது? வளர்பிறை சந்திரன் சனியோடு சேர்ந்து சனி கேதுவோடு இருக்க அங்கே செவ்வாய் 7ஆம் இடத்தில் கேந்திர பலத்தோடு ராகுவோடு நெருக்கமாக இணைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். ஐயா, குருவுக்கு பார்வை இருக்கா? இருக்கு. அங்கே சூரியனோடு அவர் அஸ்தமனம் அடைந்திருந்தாலும் கூட குரு பெரிய அளவில் கிட்டத்தட்ட 8 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி அமைப்புகளில் அவரும் அங்கே ஓரளவிற்கு வேறு எந்த விதத்திலும் பங்கப்படாமல் குரு ராகுவோடு சேராமல் கிரகண தோஷத்தை அஸ்தமன தோஷம் என்கின்ற ஒன்றை மட்டும் அடைந்து வேறு எந்த விதத்திலையும் குரு பங்கம் இல்லாமல் இருக்கிறார். ஆக இந்த ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் குருவின் தொடர்பை பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பு. இப்போ சுக்கிரதசை நடக்குது. சுக்கிரனை சனி செவ்வாய் பார்க்கக்கூடாது. ஆனால் சனி செவ்வாய்க்கு இங்கே சுபத்துவம் இருக்கின்ற காரணத்தினால் சுக்கிரனும் பங்கப்படலை. சுக்கிரன் சுகபோக வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கிறார். சுக்கிரதசை புதன் பக்தியில் 30 வயசுக்கு பிறகு 2000 ஜென்மச்சனி முடிஞ்சதற்கு பிறகு நல்ல திருமண வாழ்க்கை இந்த பையனுக்கு கண்டிப்பாக உண்டு. அதற்கப்புறம் சூரிய தசை 6ஆம் அதிபதி தசை. மீன லக்னத்திற்கு சுக்கிரதசையும் சூரிய தசையும் வரக்கூடாதுன்னு வந்தால் அதுக்கு விதிவிலக்கு என்னன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த விதிவிலக்குகள் அப்படியே இங்கே இருக்குது பாருங்கள். 6 6க்கு 6இல் மறைந்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அருமையான யோக அமைப்பு. இன்னொன்று, அவரே குருவை அஸ்தவங்கப்படுத்தி அதீத சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை கூட இந்த பையனுக்கு நல்லா தான் இருக்கும். ராகு தசை தூள் கலப்பும் போடும். மிகப்பெரிய யோக அமைப்புகளை கொண்ட ஒரு 60-70 வயது வரைக்குமே சீராக குரு தசையில் பிற்பகுதி அமைப்புகள் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவான அமைப்புகளை செய்யும். ஆக எந்த இடத்திலும் ஒரு சுபத்துவம் ஜாதகத்தை கட்டி காக்கும். என்ன அமைப்பு? அப்பா அம்மா வலுவாக இருக்கிறாங்கன்னு. அப்பா எங்கள் அப்பா ரொம்ப நல்ல பணக்காரரு, அம்மாவும் நல்ல இதான ஒரு ஃபேமிலியான குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். உங்கள் அப்பா கொஞ்சம் சவுண்டானவர்ப்பா அப்படின்னு சொன்னேன். இந்த ஸ்ட்ராங் சவுண்டுன்ற வார்த்தைகளை நான் சில இடங்களில் பெக்குலியராக உபயோகப்படுத்துவேன். ஆமாம், எப்படி சொல்கிறீங்க குருஜி? சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார். 9ஆம் அதிபதி கேந்திரத்தில் சனியின் பார்வையில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும்.
இன்னொரு வீடியோ போட போகிறேன். 1997 இப்படி சனி செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்து கொண்டு ராகு பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சில ஜாதகங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். சனி செவ்வாய் சுபத்துவம் இல்லாத போது இதே 1997 எத்தனை பேரை எப்படி பாதிச்சிருக்குன்றதையும் வீடியோவாக போடுறேன். இது முக்கியமான வீடியோன்றதுனால பொது வீடியோவாக போட்டுட்டேன். பட் புரியறது தான் ரொம்ப கஷ்டம். உயர்நிலை மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான அமைப்புகள் புரியும். இருந்தாலும் இது புரிந்தே ஆகணுன்றதுனால இந்த வீடியோவை மெதுவாக பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்றதை, எல்லா கிரகங்களும் குருவோடு தொடர்பு கொண்டு 4, 9ஆம் பாவகங்கள் எந்த விதத்திலும் பங்கப்படாமல் சூரிய சந்திரர்கள், சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஆயினும் அவர் சப்தமி திதியில் இருக்கிறார். 4ஆம் வீடு புதன் சுக்கிர அமைப்புகளோடு இருக்கிறது, வலுவாக இருக்கிறது. 9ஆம் வீடு எந்த இடத்திலும் பாதிக்கப்படாமல் 9ஆம் அதிபதி குருவின் பார்வையாக அமைந்து 9ஆம் காரகனாகிய சூரியன் குருவோடு இணைந்திருக்கின்ற தாய் தந்தையர் வலிமையாக இருக்கக்கூடிய தாய் தந்தையர் ஒரு சொத்து பத்துக்களை கொடுத்து போகக்கூடிய ஒரு அருமையான யோக ஜாதகம். சூரியன் இப்போவும் நல்லா தான் இருக்கிறாரு. திருமணத்திற்கு பிறகு நன்ற அமைப்பில் இருப்பார். சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை பெரிய யோகத்தையும், ராகு தசை உச்சபட்ச யோகத்தையும் கண்டிப்பாக செய்யும். ராகு 6, 8 தொடர்புகள் இல்லாது இருக்கின்ற காரணத்தினால் ராகுவிற்கு 2, 9, 11, 5, 1, 10 ஆகிய 6 அதிபதிகளுடைய நல்ல தொடர்பு கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் 12ஆம் அதிபதியாக சனி மட்டும் வருவார். 6, 8 தான் மோசம் தவிர 3, 12 மோசம் இல்லை என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் ராகு திசையில் உயர்நிலைக்கு போகக்கூடிய பிறந்ததிலிருந்து சாப்பாடு, துணிமணி, அந்த வண்டி, வாகனம், சொகுசு போன்ற அமைப்புகளுக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாமல் தெளிந்த நீரோடை போல வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் அப்படியே சுபத்துவமாக குருவோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற ஜாதகம். அப்படியே இங்கே வந்துடுவோம். இப்போ இந்த பையன் 30 வயசு பையன். இந்த 30 வயசு பையனுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். அதை விட முக்கியமாக கடந்த காலத்தை சொல்லிட்டேன். 30 வயசு வரைக்கும் நீ இப்படி தான்ப்பா இருந்த, இப்போ 30 வயசு ஆக போதவனுக்கு நீ புதனுடைய செவ்வாய் உள்துறைகளில் இருக்கிற, சாஃப்ட்வேரில் சைபர் செக்யூரிட்டி, இதில் இந்த 3 இதில் 1 இருக்கிறேன்னு அவரே சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டார். ஆக 30 வயது வரைக்கும் நீ கஷ்டப்படல, சான்ஸே இல்லை குருஜி. நான் எந்த நாள்லேயே நான் கஷ்டப்பட்டதில்லை, நான் அருமையாக இருக்கிறேன். லக்னாதிபதி நீச்சமான எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன எப்படி அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது தான் எல்லா கிரகங்களும் குருவோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன்ற வார்த்தை எனக்கு இப்போ தான் புரியுது. என்ன இருந்தாலும் நீங்கள் குருநாதர், நான் மாணவர் இல்லையான்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார். சரி, இந்த ஜாதகத்துடைய விளக்கம் இதுவரைக்கும் போரும். அடுத்து கடந்த கால எதிர்காலத்தில் அவர் நல்லா இருப்பார்னு சொல்லியிருக்கிறேன். எதிர்காலத்தில் அவர் எப்படி இருக்க போகிறார்ன்றது இனிமே தான் உங்களுக்கு தெரிய போகுது. சரி, எல்லா கிரகங்களும் சனியோடு சேர்ந்த இன்று வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற 60 வயது என்னுடைய நண்பர், 14, 15 வயசுலேருந்து என்னுடைய நண்பர். இவரும் நானும் சென்னையில் ஒரு 15 வயதிற்கு பிறகு சந்தித்து கொண்டோம். சென்னையில் என்ன மாதிரியே தென் மாவட்டத்திலிருந்து வந்தவர். திரையில் இந்த பக்கம் என்னுடைய 45 ஆண்டு கால எனக்கு ஒரு நண்பர்கள் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் என்னுடைய சென்னைக்கு வந்ததற்கு பிறகு சென்னையில் ஒரு புறநகர் பகுதியில் 15 வயதில் வந்தவன் நான். 14 வயதில் 15 வயதில் என்னுடைய நினைவுக்கு தெரிஞ்சதிலிருந்து ஒரு 10 பேர் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறாங்க. அதில் ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் ஒரு 6-7 பேர் இன்னும் டச்சிலே இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இன்னும் அந்த காலத்து நட்புகளில் அப்படியே தான் இருக்கும். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய நண்பர்களில் யாருமே வெளியே தெரியக்கூடிய அளவுகளில் இல்லை. சரி, இது என்னுடைய நண்பருடைய ஜாதகம். தென்காசியில் பிறந்தவர். 23/3/1963. என்னை விட 2 வயசு பெரியவர். சுமாராக 8:30 மணி. ஆனால் இவர் பிறந்தது துலா லக்னம் தான், அது கன்ஃபார்ம். ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம். சுமாராக 8:30 மணிக்கு தென்காசியில் பிறந்தவர். தென்காசியில் பிறந்து எனக்கு சற்று முன்பாக தென்காசியில் ஒரு 7-8 வயசுக்கு பிறகு 9 வயதிற்கு பிறகு சென்னைக்கு வந்துட்டார். 9, 10, 5ஆவது வகுப்பு படிக்கும்போது சென்னைக்கு வந்துட்டார். 5ஆவது வகுப்பு வரைக்கும் தென்காசி பக்கத்தில் செங்கோட்டைன்ற ஊரில் படித்தவர். தென்காசியில் பிறந்தவர். இவருடைய இந்த சைடு எல்லா கிரகங்களும் சனியோடு தொடர்பு கொண்டு இன்று வரைக்கும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஜாதகம். சரியான 15-18 வயதில் பழகின குடிப்பழக்கம், இன்று வரைக்கும் குடிப்பழக்கம். குடியை தவிர வேறு எதுவுமே. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. சொல்கிறதுக்காக நான் ஒரு இதுக்காக சொல்லலை, ஒரு யோக ஜாதகத்தையும் குடியை தவிர வேறு எதுவுமே வாழ்க்கை இல்லை என்று நினைக்கக்கூடிய இன்னொரு ஜாதகத்தையும் மாணவர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இவர் 60 கிட்டத்தட்ட 45 வருடங்களாக எனக்கு பழக்கம்.
வாரம் ஒரு முறையாவது, வாரத்துக்கு 2 முறையாவது இன்றைக்கும் நாங்கள் பேசிக்கிறோம். வாடா போடா ஃப்ரெண்டு. இது மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் நாங்கள் ஒரு 10-15 பேரில் ஒரு 5-6 பேர் இறந்துட்டாங்க. பெரும்பாலும் எல்லாரும் குடியில் இருந்தவங்க தான். சரி, இவருடைய ஜாதகம் 23/3/1963 இரவு 8:30 மணி போல தென்காசிக்கு அருகே பிறந்தவர். துலாம் லக்னம். சுக்கிரன் சனி கேது 4ஆம் இடத்துல, சுக்கிரன் திக்பலம், 5ல் சந்திரன், 6ல் சூரியன் புதன் குரு, 10ல் செவ்வாய் ராகு. பிறக்கும்போது ராகு திசை 9 வருடம் 10 மாதம் 21 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலைமையில் இப்போ அவருக்கு கேது தசை ஆரம்பிக்கும், இல்லைன்னா கேது தசை நடக்கும். ஆமாம், கேது திசையில் இப்போது அவருக்கு சுக்கிர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 11/7/2025 10/9/2026 வரைக்கும். சரி, இவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் சனியோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன. எப்படி நல்லா பாருங்க. 15 வயசுலேருந்து இவரை நான் பார்க்குறேன். சரியான படிப்பு இல்லை. நான் 10th முடிச்சுட்டு 10th எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அந்த 10th ரிசல்ட் வந்த 3ஆவது மாதம் 1979ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி நான் சென்னைக்கு வந்தேன். அதிலிருந்து நான் சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். சென்னையிலே இருக்கிறேன். என்னுடைய 14 வயதில் வந்தேன். 13 வயசு 14 வயசில் நான் 10th எழுதினேன். அதற்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டு சென்னையிலேயே இப்போ தான் இது வரைக்கும் செட்டில்டு. எனக்கு முன்பாகவே சென்னைக்கு வந்தவர் இவர். இவரும் நானும் சென்னையில் 1980 கரெக்டாக இப்போ என்ன அவருக்கு 17 வயசு, எனக்கு 15 வயசு. அவருக்கு 17 வயசில் சென்னையில் அறிமுகமானோம். இன்று வரைக்கும் தொடர்ந்து நண்பர்களாக இருக்கிறோம். எல்லா நிலைமைகள்லையும் நான் அறிமுகமாகும் போதே அந்த டீனேஜ் வயதிற்கே உரிய ஒரு குடிப்பழக்கத்தோடு தான் ஆச்சு அறிமுகம். 1980களிலே கடாமார்க் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மதுவிலக்கு மெல்ல மெல்ல தமிழ்நாட்டில் அப்படியே ஒளிந்து கொண்டிருந்த நேரம். ஆக அன்று குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் அதிலிருந்து இன்றைக்கு மீள முடியாத குடிகாரனாக இருக்கிறார். இன்று வரைக்கும் எல்லா கிரகங்களும் சனியோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன. எப்படி பாருங்க. சுக்கிரன் கேது செவ்வாய் ராகு. சுக்கிரன் கேது ரெண்டும் சனியோடு சேர்ந்திருக்கு. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் குரு சனியின் பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் ராகு சனியின் பார்வையில் இருக்கிறார். இந்த ஜாதகத்தை பாருங்க. எல்லா கிரகங்களும் குருவின் தொடர்பில் இருக்க இந்த ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் சனியின் தொடர்பில் இருக்கின்றன. ஐயா, சந்திரனுக்கு சனி தொடர்பு இல்லையே. சந்திரன் இருக்கிறதே சனியோட வீட்டில் தான். இந்த ஜாதகத்தில் 4ல் சுக்கிரன் சனி கேது, 5ல் சந்திரன், 6ல் சூரியன் புதன் குரு, 10ல் செவ்வாய் ராகு. எல்லா கிரகங்களும் சனியோடைய தொடர்பு. அமாவாசை சந்திரன், திரையோதசி சந்திரன், இன்னும் ஒரு நாளில் 1.5 நாளில் சந்திரன் அமாவாசை ஆகிறார். 1.5 நாளில் லக்னத்தை லக்னாதிபதியை சனி பீடிச்சிருக்கிறார். லக்னத்தை சனி பார்க்கிறார், லக்னாதிபதியோடு இணைந்திருக்கிறார். பிறகும்போதே 9 வயசுலேருந்து 9 வயசுக்கு பிறகு வந்த குருதசையை இதான தசை. கிட்டத்தட்ட ஆரம்பமே எங்களுக்கு நான் 10th பாஸு, இவர் 10th ஃபெயிலு. டுட்டோரியல் மாதிரியான சில விஷயங்கள் எனக்கு என்னுடைய இருப்பிடத்திற்கும் இவர் படித்த டுட்டோரியலுக்கும் 11ஆவது வகுப்பு 12ஆவது வகுப்பு காலகட்டங்களில் இவர் படித்த டுட்டோரியலுக்கும் என்னுடைய வீட்டிற்கும் பக்கத்தில்ன்றதுனால டீனேஜில் இவருடைய 18 வயதில் என்னுடைய 15 வயசில் இவர் அறிமுகம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நண்பராக தொடர்கிறார். சிறு வயதில் கற்றுக்கொண்ட இந்த குடிப்பழக்கம் இன்று வரைக்கும் இருக்கிறது. 2 பெண் குழந்தை. திருமண அமைப்புகள் மாறாத தொல்லை. குடிப்பழக்கத்தினால் எங்கே வேணாலும் குடிச்சிட்டு படுத்து கிடப்பார். குடியை தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் அடிக்கடி இந்த 4 பேருடைய ஜாதகங்களை கிட்டத்தட்ட போட்டுட்டேன். இப்போ உயிரோடு இருக்கிற 4-5 பேருடைய ஜாதகங்களை. இவர் எப்படின்னா அந்த ஜீன்ஸ் படத்தில் செந்தில் தூக்குவாளியை கொடுத்து அனுப்புவார். இது போ, அது எதுக்கு அந்த திருவல்லிக்கேணி பார்சாரதி கோயிலுக்கு போ, சுட சுட புளியோதரை கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி என்னை போல இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்கிறோம் இல்லையா. திங்கக்கிழமை என்கிட்ட வந்தார்னா செவ்வாய்க்கிழமை இவர்கிட்ட போவார், அவர்கிட்ட போவார். நாங்கள் எங்கே இந்த பக்கம் வந்தாலும் எங்ககிட்ட ஆளுகிட்ட 100-200 அப்படியே வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பார். தெரிஞ்சு குடிக்கிறத தவிர வேறு எந்த பழக்க வழக்கம் இல்லை. ப்ளம்பரிங் வேலை செய்கிறதா சொல்லுவார். யாருமே காசு கொடுக்கலன்னா ஒரு இடத்துல கட்டிட வேலைக்கு போவார். 500 600 வேலை செய்கிற மட்டும். ஒரு காலையில் 9 மணிக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பார். 3 மணி வரைக்கும் எனக்கு இதாச்சுப்பா ஒரு 500 கொடு அப்படின்ட்டு அன்னி வரைக்கும் வேலை செஞ்ச அந்த விஷயத்தை அப்படியே வாங்கிட்டு அப்படியே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுவார். குடியை தவிர வேறு எந்த விதத்திலும் நாட்டம் இல்லாத, எல்லா விதத்திலும் சனியோடு தொடர்பு கொண்டு வாழ்க்கையை தொலைச்சிட்ட ஜாதகம். இதுக்கு மேலே சில பர்சனல் விஷயங்களை சொல்கிறது ஒரு அடுத்தவங்களை ரொம்ப ஒரு ஹர்ட் பண்ணுறதாக இருக்கும். அதனால் சில விஷயங்களை பர்சனல் விஷயங்கள் சொல்ல வேண்டாம். 2 பெண் குழந்தை. இந்த 2 பெண் குழந்தையும் நண்பர்கள் உதவியோடு படிக்கிறது.
ஒரு பெண் குழந்தை காலேஜ் முடிச்சிட்டாங்க, இன்னொரு பெண் குழந்தை காலேஜ் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவருடைய ஜாதகத்தில் 9 வயதிற்கு பிறகு நடந்த எந்த தசைகளும், ஐயா இது மட்டும் ஆகா ஓகோன்னு சொன்னேன், அங்கே லக்னாதிபதி நீச்சம், இங்கே லக்னாதிபதி ஆட்சியார் இது திக்பலத்தோடு இருக்கிறார், 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த ஜாதகத்தை மட்டும் ஏன் அப்படி இப்படின்னு சொல்கிற? என்ன வித்தியாசம்? அங்கே லக்னம் வளர்பிறை சந்திரனுடைய அமைப்பில் இருக்க, இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லக்னம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையில் லக்னாதிபதி திக்பலமாக இருப்பது, சனி செவ்வாய் ராகு கேதுக்களுடைய தொடர்புகளில் இருப்பது கடுமையான பாவத்துவம். ராசி மிகப்பெரிய அளவில் கடுமையாக ஒரு இதில் இருக்குது. என்ன இருக்குது? சந்திரன் அமாவாசை சந்திரன் ஆகிவிட்டார். இந்த யோக ஜாதகத்தில் 6, 8 வலுக்கலை. இந்த ஜாதகத்தில் பாருங்கள், லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி கடுமையான, லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கிறார். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். சரியான பருவத்தில் சனி தசை ஆரம்பம். எப்போ? 25 வயசு 26 வயசில் வந்து சனி தசை, ராகு தசை 10 வயசு வரைக்கும், 26 வயசு வரைக்கும் குரு தசை, 25 27 வயசுல வந்து சனி தசை, 40 வயசுக்கு மேலே புதன் தசை. எல்லாமே பாருங்கள் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும். கடுமையான பாவத்துவ அமைப்பாக இருக்கும். 6, 8 தொடர்புகள் ஏற்பட்டு விட்டாலே பயங்கர அமைப்புகள், 6, 8 வலிமையாகிட்டாலே பயங்கரமான அமைப்புகள் நடக்கும். அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் பெரிய அளவில் ஒரு உதாரணமான ஜாதகம். இப்போ இந்த பையனுடைய ஜாதகம் 30 வயசு தான். எதிர்காலத்தில் இவர் நல்லா இருக்க போகிறார், எதிர்காலத்தில் இவர் நல்லா இருக்க போகிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்னு ஒரு கேள்வி கூட மனசுக்குள்ளே வரும். ஆனால் ஜோதிடம் என்பது சாதாரண கணிதம் புரிந்து கொண்டவர்களுக்கு. லக்னம் சரியாக இருக்கணும், பிறந்த நேரம், இதற்காகத்தான் பழைய சம்பவங்களை மேட்ச் பண்ணி பார்க்குறது. இவரை கூட நான் டக்குன்னு எடுத்த உடனே ராகு திசை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும், அதுவே உங்களுக்கு பெரிய அமைப்புன்னு அவர் அப்படியே அசந்து போய் சொன்னார். ஐயா 2019 2022 வரைக்கும் அந்த ராகு திசை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அமைப்பு, அதைத்தான் வந்து என் வாழ்க்கையிலே நான் சந்தோஷமாக இருந்த காலகட்டங்கள், வேலைகள் எல்லாத்துலேயும் இன்றைக்கி இருக்கிற பொசிஷனுக்கு அதான் காரணம்னார். இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், மனம் கெட்டு போச்சு. லக்னத்தை சனி செவ்வாய் பார்க்குறாங்க, லக்னாதிபதி சனி செவ்வாயோட தொடர்பு கொண்டு இருக்கிறார். எல்லா நிலைமைகள்லையும் வேறு ஏதாவது ஒரு வகையில், ஐயா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, சனி என்ன இருந்தாலும் அங்கே சுபத்துவமாகத்தானே இருக்கிறார். சனி சுபத்துவமாக இருக்கிறார். லக்னாதிபதி என்னவாக இருக்கிறார்? லக்னாதிபதி கடுமையான பாவத்துவமாக இருக்கிறார். சனி யாரை பார்க்கிறார்? லக்னம் யாரால் பார்க்கப்படுகிறது? அடிக்கடி நான் என்ன சொல்கிறேன், லக்னத்தை வச்சு தான் எல்லாம், லக்னத்தை வச்சு தான் நீங்கள் இன்னாராக இருக்க பிறந்திருக்கிறீர்கள் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. ஜோதிடம் வந்து நான் சொல்கிற மாதிரி யானையை முழுசாக பார்க்கறது, காலை மட்டும் துதிக்கையை மட்டும் அப்படி இப்படி பார்த்துட்டு போகிறது இல்லை. இந்த இடத்துல 6, 8 தொடர்புகள், இங்கே 6, 8 தொடர்புகள் வரவே இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல 6, 8 தொடர்புகள் வந்திருக்கிறதா? ஆம், கண்ணுக்கு நேராக இந்த இடத்துல 6, 8 தொடர்புகள் தசாபக்திகளின் அமைப்பின் அடிப்படையில் தெளிவாகவே வந்திருக்கின்றன. லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார். படிக்க வேண்டிய வயதில் குருபுக்தி வந்தது, பெரிய அளவில் ஒரு மாதிரியான டிஸ்டர்பன்ஸான அமைப்பு. இவர் 10th படித்தார், ஃபெயில் ஆகிட்டார், டியூட்டோரியல் போனார், படிப்பு வரலை. வேறு எந்த விதத்துலேயும் கிட்டத்தட்ட வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், பிளம்பிங் வேலையை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாமல் அதே முடுக்கிற அமைப்புகள். இந்த பிளம்பிங், சனி சம்பந்தப்பட்ட பிளம்பிங் வேலையை தவிர வேறு எந்த வேலையும் இவருக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிற அமைப்பில் அந்த ஒன்றை மட்டுமே பிடித்து கொண்டு போக வேண்டியது, குடிக்க வேண்டியது. ஆனால் இவருக்கும் கல்யாணம் ஆச்சு, அதான் இங்கே பெரிய விஷயம். சில விஷயங்கள் 7ஆம் பாவகாதிபதி கடலை, 7ஆம் பாவகாதிபதி அந்த இடத்துல சுக்கரனுடைய அமைப்பில், சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கிறார். ராகுவோடு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 7ஆம் பாவகம் எல்லா விதத்திலையும் கடலை. 7ஆம் பாவகம் கிடையலன்னா என்ன அர்த்தம்? இவருடைய மனைவி பெண் குழந்தைகளை வளர்த்து காப்பாற்றுகிறார் என்பது தான் உண்மையான அமைப்பு. சில விஷயங்களில் டெப்த்தாக உள்ளே போக நான் விரும்பலை. ஆக 63 வயது கடந்தும் சனி எல்லா கிரகங்களோடும் தொடர்பு கொண்ட காரணத்தினால் எந்த விதத்திலும் மற்றவர்கள் தன்னை தாழ்வாக கீழாக நினைப்பார்களே என்கின்ற எந்த எண்ணமும் இல்லாமல் 200 ரூபாய் கொடு, 500 ரூபாய் கொடு, 300 ரூபாய் கொடு அப்படின்ட்டு அப்படியே நின்று கேட்டு வாங்கி போய் குடித்து விட்டு படுத்து கொள்ளக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். வயது 63, ஆனால் பார்த்தா தெரியாது, ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருப்பார். எல்லா விதத்திலும் ஒரு ஒரு கௌரவம் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன? இல்லை குடிச்சா போகிறோம், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஜாதகம் 60 வயது கடந்து. ஆக
ஒரு எதிர்காலத்தில் நன்றாக இருக்கக்கூடிய மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடிய எதிலும் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தையும் தொடர்பு கொண்டிருக்கின்ற குரு தொடர்பு கொண்டிருக்கின்ற நல்ல ஜாதகம். எல்லா கிரகத்தையும் சனி தொடர்பு கொண்டு லக்னம் உள்ளிட்ட எல்லாம் அடிபட்டு போன பாவத்துவமான ஒரு 60 வயது கடந்த ஜாதகத்தை வச்சே ஜோதிடம் என்பது இந்த சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகள் எவ்வளவு துல்லியமாக எவ்வளவு ஒரு நிலையில் அருமையான அளவில் பொருந்தி வருகின்றன என்பதை என்னுடைய அருமை மாணவர்களும் ஃபாலோவர்களும் நண்பர்களுமே புரிந்து கொள்வதற்காக இந்த ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் டஃப்பான வீடியோ, ரொம்ப பெரிய டஃப்பான வீடியோ. எனக்கே தெரியும் இந்த மாதிரியான ஜாதகங்களை போட்டு தான் ஆகணும். ஒரு கீழ்நிலையில் அடிப்படை நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாதக விளக்கம் புரியவே புரியாது, தலை சுத்தம். என்னமோ இருந்தாலும் சொல்கிறாயான்னு தெரியும். ஆனால் நீங்கள் இந்த ஜாதகத்தை நான் கொடுத்துருக்கின்ற டைமோட சிஸ்டத்துலேயோ இதிலேயோ போட்டு டிகிரி கணக்கில் அப்படியே பார்த்து என்னுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகளை அப்படியே பொருத்தி பார்க்கும்போது ஒரு 30 வயது வாலிபனுக்கும் 60 வயது ஆளுக்கும் உள்ள 63 வயது முதியவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசங்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் ஏன் என்னென்ன விஷயங்கள் ஏன் எப்படி நடந்தது, இவர் ஏன் குடிகாரராக இருக்கிறார், இவர் ஏன் இனிமேல் இதைவிட நன்றாக இருக்கப் போகிறார் என்பதற்கான வித்தியாசங்கள் தெரியும் என்பதற்கான ஒரு நல்ல உதாரண ஜாதக விளக்கங்கள். இதனை அடுத்து இதே மாதிரி 1997 இந்த மாதிரியான அமைப்பிலேயே காரக ஆதிபத்தியங்கள் எவ்வாறு கெடுகின்றன என்பதற்கான இன்னொரு நுணுக்கமான ஒரு வீடியோவை போடுறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.